பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுவாச பிரச்சனை வராமல் இருக்க வேண்டுமா? சிறுநீரகத்தில் கற்கள் சேராமல் இருக்க வேண்டுமா? இதய நோயும் வாத நோயும் விலகியே இருக்க வேண்டுமா? கண் சோர்வு நம்மை அண்டாமல் இருக்க வேண்டுமா? மூல நோய் நமக்கு வராமல் இருக்க வேண்டுமா? குறைந்த மாவுச்சத்தை இன்சுலினுக்கு ஏற்றவாறு சரிவிகிதத்தில் தர வேண்டுமா? இளமையும் துடிப்பும் பாதுகாப்பாக நம்மிடம் இருக்க வேண்டுமா? உடல் எடை குறைய வேண்டுமா? நோய் எதிர்ப்பு சக்தி பெருக வேண்டுமா? அப்போ நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு இருக்குங்க. அது என்ன உணவுன்னு தானே கேக்குறீங்க? நான் வேண்டாம் ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? இந்த விலங்கினம் பூட்டிய வண்டியில் நாம் பயணித்தால் அதன் பெயர் ஜட்கா. அதே அந்த விலங்கினம் உண்ணும் உணவை நாம் உட்கொண்டால் நம்ம ஆரோக்கியம் பக்கா. இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க, கரெக்ட், அதாங்க கொள்ளு. இந்த பாருங்க, கொள்ளு. அதாவது இப்ப நான் பட்டியலிட்ட நோயெல்லாம் வராம இருக்கணும்னா, நம்ம ஆரோக்கியம் அருமையா பாதுகாக்கப்படணும்னா நம்ம இந்த கொள்ளை அடிக்கடி நம்ம உணவுல உபயோகப்படுத்தணும். இந்த கொள்ளை நீங்க எப்படி சுண்டல் செய்றீங்களோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா முளைக்கட்டின பிறகு இத சாப்பிடலாம். அதுக்கப்புறமா இதை நல்லா வேக வச்சு மேல வர தண்ணிய சூப் மாதிரி கொஞ்சம் உப்போ இல்ல தேனோ கலந்து குடிச்சோம்னா அதுவும் நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரசம் வைக்கிறீங்களா, ரசம் அதை இந்த கொள்ளு உபயோகப்படுத்தி வைக்கலாம். மொத்தத்துல இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, புரதம் 22% இருக்குங்க. புரதம் 22% இருக்கு. அதே மாதிரி இரும்பு சத்து 6 மில்லிகிராம் இருக்கு. இது இல்லாம பொட்டாசியம் இருக்கு. இப்படி நமக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள் அனைத்துமே இதுல அடங்கி இருக்குது. அதே மாதிரி பெருவூட்டச்சத்தும் அடங்கியிருக்கு. முக்கியமா இதுல நார் சத்தும் ரொம்ப அதிகமா இருக்கிறதால அடிக்கடி கொள்ளை யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நான் முன்னாடி பட்டியலிட்ட வியாதிகளிலிருந்து நாம் சுலபமாக மீள்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.